முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு வலிமைமிக்க சிங்கம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அதே மரத்தடியில் ஒரு சிறிய எலி விளையாடி கொண்டிருந்தது. ஆனால் அந்த எலி சிங்கத்தை கவனிக்கவில்லை. விளையாடும் போது தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஏறியது எலி. சிங்கம் கோபமாக விழித்தெழுந்து தனது கால்களால் எலியை இறுக பிடித்தது. என் தூக்கத்தை நீ எவ்வாறு கலைக்கலாம் என்று சிங்கம் கர்ஜித்தது. பாவம் எலி பயந்து போய், ஐயோ வலிமைமிக்க சிங்கமே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றது. நான் உன்னை வேண்டுமென்று எழுப்ப நினைக்கல, அது தவறுதலாக நடந்த ஒரு செயல் என்று எலி கெஞ்சியது. தயவு செய்து என்னை சாப்பிடாதீர்கள், ஒரு நாள் நானும் உங்களுக்கு உதவுவேன் என்று எலி கூறியது. சிங்கம் சத்தமாக சிரித்தது. நீயா? நீ ஒரு சிறிய எலி, எனக்கு நீ உதவி செய்வாயா என்று சிங்கம் கேட்டது. பின்னர் சிங்கம் எலியை விட்டுவிட்டு, சரி, நான் உன்னை இன்று உயிருடன் விடுகிறேன் என்றது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அது ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. சிங்கம் கடுமையாக முயற்சி செய்தும் தப்பிக்க முடியவில்லை. அது சத்தமாக கர்ஜித்தது. உதவி உதவி என கத்தியது. சிங்கத்தின் அலறலை கேட்ட சிறிய எலி சிங்கத்திடம் ஓடியது. வலையில் சிக்கிய சிங்கத்தை எலி பார்த்து அது தனது கூர்மையான பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. மெதுவாக வலையும் அறுந்தது, சிங்கமும் விடுதலையானது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி என் சிறிய நண்பா, நீ என் உயிரை காப்பாற்றினாய் என்று சிங்கம் சொன்னது. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் என்றென்றும் நல்ல நண்பர்களாகிவிட்டன. கதையின் நீதி: டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. உருவத்தை கண்டு எடை போடாதே. A little stream will run a light mill. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை செல்ல குட்டீஸ்.